புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். நறுமுகை மாயத்திரை உயிரற்ற மேகங்கள் புத்தகங்கள் வெளியீடு. கவிஞர்கள் முத்தமிழ் என்கின்ற லல்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை, மாயத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள், முகிழ்நகை ஆகிய நூல்கள் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் வெளியிடப்பட்டன. புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்கல் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஊசுடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் ஏற்பாட்டில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரியில் செல்லானியின் சில்வர் மற்றும் தங்கம், வைரம் நகைக்கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது. பேதா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சில்வர் நகைக்கடையை தமிழ் திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். செல்லானியின் மற்றொரு தங்கம் மற்றும் டைமண்ட் நகைக்கடை கிளை திறப்பு விழா மிஷன் வீதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நடிகை ஆண்ட்ரியா, புதுச்சேரியில் இது முதல் கிளை என்றும் இங்கு நிறைய கலெக்ஷன்கள், நகைகள் உள்ளதாகவும் பாரம்பரிய நகைகளும் உள்ளது என்றார். மேலும் மாஸ்க் என்ற படத்தில் கவினுடன் நடித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றும் அரசியலுக்கு வரும் நோக்கம் சிறிது கூட இல்லை என்றார். மேலும் நான் ஆசைப்படும் கேரக்டரில் நடித்துவிட்டேன் என்று கூறிய அவர், செய்தியாளர்கள் கேள்விக்கு வடசென்னை 2 படம் நடந்தால் நிச்சயம் சந்திரா கேரக்டரில் நடிப்பேன் என, மீண்டும் சந்திரா வருவாள் என கூறினார். பின்னர் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார். நறுமுகை மாயத்திரை உயிரற்ற மேகங்கள் புத்தகங்கள் வெளியீடு. கவிஞர்கள் முத்தமிழ் என்கின்ற லல்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை, மாயத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள், முகிழ்நகை ஆகிய நூல்கள் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் வெளியிடப்பட்டன. விழாவிற்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி. முத்து, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கி பேசினர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பாரதி முன்னிலை வகித்து கவிஞர் கவி லல்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை என்ற நூல் குறித்து நூலாய்வுரை ஆற்றினார். தமிழ் வளர்ச்சி சிறகரிக்க உறுப்பினர் கலைமாமணி சுந்தரமுருகன், வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு ஆகியோர் நூலாசிரியர்களை வாழ்த்தி பேசினர். நூல்களை திருக்கோவிலூர் நெப்போலியன், திருவண்ணாமலை விக்டோரியா, ஏசுதாஸ், மரியாள் எஸ்தர் ராணி, தனஞ்சயன், கவிஞராஜை, தேனியை சேர்ந்த உமா, திருவேங்கடம், கலைமாமணி துரை ராமலிங்கம், அசோக்குமார் துரைராஜ், ஜாக்லின் பாபு, மகேஷ் என்கின்ற குமார், மாலதி ராமலிங்கம் ஆகியோர் வெளியிட்டும் பாராட்டியும் பேசினர். நிறைவில் நூலாசிரியர்கள் ஏற்புரையாற்றினர். விழா தொடக்கத்தில் தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வரவேற்புரையாற்றினார். கவிஞர் ப. தனஞ்சயன் நிகழ்ச்சி தொகுப்புரை ஆற்றினார். புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்கல் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார்.
நியூபெர்க் டயக்னோஸ்டிக்கல் புதுச்சேரி முத்து மாரியம்மன் கோவில் வீதியில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை துவங்கியுள்ளது. இந்த மையத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியூபெர்க் டெக்னாலஜிக்கல்ஸ் நிறுவன தலைவர் வேலு, புதுச்சேரி நலம் கிளினிக் தலைவர் நலம் வெங்கட்ராமையா, துணை பிரெஞ்சு தூதர் ஜான் பிலிப், ஐடி ஆலோசகர் சரவணன், சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, அல்ட்ரா சோனாகிராம்கள், இமோஜ் கைனட், இன்டர்வேஷன், இசிஜி எக்கோ, கார்டியோகிராம், பயோகெமிஸ்ட்ரி, ஹெமஸ்ட்ராலஜி, சொரலாஜி ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. நியூபெர்க் டயக்னோஸ்டிக்கல் நிறுவன தலைவர் வேலு கூறுகையில், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ராயப்பூர், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் எங்களிடம் 11 ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளன. மேலும் இது எங்களின் 12வது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையமாக இருக்கும் என்றார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், மக்கள் முதல்வரின் தீவிர விசுவாசி தணிகைவேல் என்கின்ற குமார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஐயாவுக்கு நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்று அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சமையலுக்கு தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள பொருட்களை தணிகவேல் என்கின்ற குமார் தன் சொந்த செலவில் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக NS ஜெயபால், செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைத்தனர். கோயிலுக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் மகளிரணி தலைவி சுந்தரி தலைமையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதான விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சிறப்பு விருந்தினராக NS ஜெயபால் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் NR சுசீலா, விஜயலட்சுமி, அந்தோணியம்மாள், ரேணுகா, சரோஜா, லூர்து குமார் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் ஏற்பாட்டில் முன்னாள் MLA கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி ஆகஸ்ட் 2. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் MLA கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு ஊசீடு மகளிர் காங்கிரஸ் தலைவி செல்வி தலைமையில் தருமாபுரி மெயின் ரோட்டில் முன்னாள் MLA கார்த்திகேயன், மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி, வில்லியனூர் மாவட்ட தலைவி ரீட்டா, BCC உறுப்பினர் மங்களம் தொகுதி VRR ராஜ்குமார், வில்லியனூர் தொகுதி தலைவிகள் கலைமணி மற்றும் ராணி, வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவி மலர் விஜி, செயலாளர் பரமேஸ்வரி மற்றும் ஷர்மிளா மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி அனைவருக்கும் கேக் ஊட்டி மகிழ்ந்தார். பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழைகள் 500 பேருக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள், புடவை, வேஷ்டி, லுங்கி வழங்கி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், முருகன், டேவிட், மதி, சுப்பிரமணியம், சுரேஷ், மணிமாறன், சுப்பிரமணியம், சுகுமார் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஊசூடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி செல்வி மற்றும் நிர்வாகி மணிமாறன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். நறுமுகை, மாயத்திரை, உயிரற்ற மேகங்கள் புத்தகங்கள் வெளியீடு. கவிஞர்கள் முத்தமிழ் என்கின்ற லல்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை, மாயத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள், முகிழ்நகை ஆகிய நூல்கள் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் வெளியிடப்பட்டன.
புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்கல் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஊசுடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் ஏற்பாட்டில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம்.